அவங்க ஸ்கில்லுங்க. அண்ணே அப்துல் கலாம் ஐயா பல மொழி பேசுவார். ஏன்னா அவர் அடைக்கிறீங்க? இந்தியாவுடைய ஜனாதிபதி. இந்தியா அப்துல் கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. கலாம் ஐயா படிக்கும் பொழுது 2 மொழி தான் இருந்துச்சு. சென்ட் ஜோசப். ஆமா, அதனால மொழிக்கும் சக்சஸுக்கும் என்ன சொல்றேன், மொழி வந்து ஒரு ஆற்றல். உங்களுடைய எபிலிட்டி, ஸ்கில், உங்களுடைய விடாமுயற்சி, அதுதான் உங்க சக்சஸ் காரணம். மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும். இதே அப்துல் கலாம் ஐயா இல்ல நான் ஹிந்தி பேச மாட்டேன், இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன்னா அவர் எங்க உட்கார்ந்துருக்கணும்? ராமேஸ்வரத்தில் தான் உட்கார்ந்துருக்கணும். இல்ல நான் டிஆர்டிஓ நான் ஹெட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2 மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க. வேற மொழியில கம்யூனிகேட் பண்ண. நான் 27 வயசுல கன்னடம் படிச்சேன், 38 வயசுல ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன். நான் படிக்கும் போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க, நான் பக்கத்து மாநிலத்து மொழியை நான் கத்திருப்பேன். ஒரு தெலுங்கோ, ஒரு கன்னடமோ, ஒரு மலையாளமோ எப்பவோ நாங்கள் கத்திருப்போம். ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில், அடிஷனல் ஸ்கில். அதனால முதலமைச்சர் அவர்கள் 2 மொழி படிச்சவங்கனால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா 3 மொழி படிச்சவங்களையே மறக்கிறீங்கன்னு நான் சொல்றேன். 2 மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா 3 மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது வெறும் இருமொழி கொள்கையினாலதான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எப்படி திணிக்கப்படுதுன்னா அந்த குழந்தையும் அந்த டீச்சரும் சேர்ந்து அதை முடிவு செய்றாங்க. அண்ணே தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன், நீங்க படிக்கணும். நீங்க படிக்கணும், ஜேர்னலிஸ்ட் படிக்கணும். நான் வேணா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எல்லார்த்த விட நீங்க படிச்சா தான் செய்தி சரியா போகுங்க. நீங்க படிக்கலன்னு நான் சொல்லல, நீங்க படிக்கலன்னு நான் சொல்ல. ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தா அது முதல்ல ஜேர்னலிஸ்ட கிளாரிஃபை பண்ணும், அது என்னுடைய கடமை. இல்லைன்னா நான் படிச்சேன், ஆங்கிலத்தில் இருந்துச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க. 3 மொழி கொள்கையில நாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் இமேஜினரி கேள்வி. அது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு மாணவனும் டீச்சரும் பிடிஏவும் சேர்ந்து தீர்மானம் பண்றாங்க. நான் தான் சொல்றேன், மத்திய அரசு சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, முதலமைச்சர் சொல்ல முடியாது இதுதான் 3வது மொழி, மக்கள் டிசைட் பண்றாங்க. தமிழ்நாட்டில் 11.65% 2011 மக்கள் தொகைப்படி தமிழ் மொழி பேசாதவர்கள் இருக்கிறாங்க. 11.65% 2011 சென்சஸ்ல அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் கிடையாது. தெலுங்கு பேசுறவங்க சென்சஸ் படி 42 லட்சம் இருக்காங்க. அவர்கள் 3வது மொழி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க குழந்தை முதல் மொழி தமிழ் தான் படிக்குது. பட் அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளம். பார்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மொழி கத்துக்கணும்னு நினைப்பாங்களே, அந்த குழந்தைய நாமே தடுக்கணும் தான் நான் கேட்கிறேன். எனக்கு ஜாக்டோ ஜியோன் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னா, அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியரை தான் ரெப்ரசன்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு அமைப்பு திமுகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு திடீர்னு வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் சண்டைனா இது எப்படி இருக்குன்னா ஓனாயும் ஆடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு. ஜாக்டோ ஜியோவும் திமுகவும் இரட்டை பிறவிகள், ட்வின் பிரதர்ஸ். அவங்க 2த்தையும் பிரிக்கவே முடியாது, ஒன்னா இருக்கிறவங்க. எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணும், திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடணும், எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதனால அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்க இருக்கோம், ஜாக்டோ ஜியோ பக்கத்தில் நாங்க இல்ல, அரசு ஊழியர்கள் பக்கத்தில் இருக்கோம். இன்னைக்கு அவங்க போடுற சண்டையெல்லாம் மீடியா ஆப்டிக்ஸ்க்காக போடுறாங்களா, நாளை காலையில் சேர்ந்துக்குவாங்களா, இல்ல முதலமைச்சர் ஒரு இரவு மீட்டிங் நடத்தி இல்ல நான் சீரியஸா எடுக்கிறேன்னு ஜாக்டோ ஜியோ அரசு ஊழியர்களை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு நேம் சேக் ஸ்ட்ரைக் இல்லப்பா 10 மணிக்கு நாங்க பண்ணுவோம் மாவட்டம். அதனால எனக்கு அது நம்பிக்கை இல்லை. அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். பட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதுல உண்மையான எண்ணமா எனக்கு தெரியாது. முதலமைச்சர் மீது வரக்கூடிய கோவத்தை டிஃப்ளெக்ட் பண்றதா கூட இருக்குமில்ல. ஆனா ஜாக்டோ ஜியோ நான் கூர்ந்து கவனிப்பேன், அவங்க ஸ்டாண்ட் கன்சிஸ்டன்டா இருக்கணும். எலெக்ஷன் அப்ப தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய ஆர்கனைசேஷன் பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்திருக்கீங்களா? ஜாக்டோ ஜியோ பிரச்சாரம் பண்ணுவாங்க, பேப்பர் ஆடு கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எப்படி நான் ஜாக்டோ ஜியோன்னு ஆதரவா சொல்ல முடியும்? காரணம் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்டவன். இன்னைக்கு இது ஒரு கபட நாடகமா இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனா அரசு ஊழியர்கள் பக்கம் நாங்க இருக்கோம்.